ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இப்போ என்ன பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மறுபடியும் பண்ணைக்கு தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அப்பா கூட வந்துக்கிறேன் பண்ணைக்கு. என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில நான் எப்படி சொல்லலாம் தெரியல, கூச்சமாக தான் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இப்போது சில நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அம்மா இருக்கிறாங்க, சித்தி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வாயில் ஜீவன் நம்ம நாய்க்குட்டிங்க ஏஜ் அட்டன் பண்ணால் நம்ம தான் அதை பார்த்துக்கணும், கேராக பார்த்துக்கணும். அவங்களையும் 20 நாளாவது ஆச்சு, அவங்கள நம்ம வெளியே விடக்கூடாது, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் வந்து, எங்கள் இடத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி ஏஜ் அட்டன் பண்ணிக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம பார்த்துக்குறோம். அவங்கள ரொம்ப எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி கூட உங்களை வீடியோவில் காட்டியிருப்பேன். இவங்க தான் பொறுமையாக சாப்பிடுவாங்க. அவங்க இளவரசி மாதிரி எப்போவுமே பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் பற்றியும் கூச்சப்பட மாட்டாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வச்சு பொறுமையாக தான் குழந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ அவங்கள தான் உங்களை வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அவங்களுக்காக தான் இப்போ நம்ம சாப்பாடும் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸஸ் மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடுனா பொறுமையாக சாப்பிடுவாங்க. அவங்க உட்காந்த இடத்துல தான் எப்படி விளையாடிக்கிட்டு வந்து சாப்பாடுன்னு கூப்பிடும்போது மட்டும் அங்கேயே நின்றுடுவாங்க. வான்னு சொன்னால் கூட வரமாட்டாங்க, இழுத்த கூட வரமாட்டாங்க, வாமான்னு சொன்னால் கூட வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் அவங்க பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இன்னும் இருக்கிற நாய்க்குட்டிங்க வந்து பிடிச்சிடுவாங்க, கடிச்சிடுவாங்க. அவங்கள வச்ச சாப்பாடு இவங்க சாப்பிட்ருவாங்க சொல்லி அவங்க எப்போவுமே தனியாக சாப்பிடுவாங்க. ஆனால் விளையாடினா ஒன்றா தான் விளையாடுவாங்க எப்போவுமே. இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து உள்ளே தான் இருக்கணும், இங்கே கூட விட முடியாது. விட்டால் கூட நம்ம ஒருத்தங்க துணையாக தான் இருக்கணும் அவங்க கூட. இப்போ அவங்கள தான் உங்களை காட்ட போகிறேன், காட்டிடுவேன். சமையல் தான், கறி வெந்துட்டுருக்கு, சாப்பாடு செஞ்சாச்சு. இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க. நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு. மீதி 3 பேர் எங்கே போயிட்டாங்க? வெளியே விளையாடிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இதோ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ வாங்க காட்டலாம், போகலாமா? காட்ட போகிறேன். இதோ இவங்க தான் சின்ன பிரின்சஸ். இப்போ இவங்க தான் ஏஜ் அட்டன் பண்ணிக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் வாழ்த்துங்க. இவன் 100 வயசு அழகாக விளையாடிக்கிட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆஹா, நீ வெளியே வரக்கூடாது, நாங்கள் தான் உள்ள வரோம். இவங்க எல்லாரையும் வாழ்த்துங்க. இவங்களை இன்னும் 100 வயசு அழகாக ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்க 2 நாள் ரொம்ப டல்லாக இருந்தது. நான் டல்லாக இருந்ததுன்னு அவங்கள எல்லாம் சண்டை ஆகிட்டு கோச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்களோன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா தான் தெரியுது. பார்த்தீங்களா? வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு சாப்பாடு வந்துடும் சீக்கிரமா. வெளியே வரக்கூடாது, நீங்கள் வெளியே வரக்கூடாது ராச்செல்லம். இன்னும் கொஞ்ச நாள் தான், ஓகேவா? ஹாய் கட்டுங்க எல்லாருக்கும். ஹாய் ஹாய் கட்டுங்க பப்பிமா. சொல்லுங்க ஜூலி, சொல்லுடா. போகிறேன்னா அப்பா பறவைகளுக்கு நம்ம ஊதுபத்தி வச்சுட்டு இருக்கிறாரு. கொசுவத்தி இங்கே பாருங்க, அப்பா எல்லாருக்கும் கொசுவத்தி வச்சுட்டு இருக்கிறாரு. கதவு திறக்க முடியல. இங்கே பார்த்தீங்களா, அப்பா எல்லாருக்கும் கொசுவத்தி வச்சுட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பறவைங்க இருக்குங்கன்னு. பார்த்தீங்களா, இதில் அடை காத்துட்ருக்குறாங்க. இப்போ அம்மா சாப்பிட போய்க்கிறாங்க போல இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, அதில் 2 குஞ்சு பிறந்தாச்சு, 2 குஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் கொக்கு மாதிரியே இருக்குது. அப்பா கொசு வத்தி வச்சுட்டு வரட்டும், நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். பாய் பாய். சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கறியில். இப்போ கோழிங்களுக்கு தான் தவிடு புண்ணாக்கு, இது அப்படியே கொட்டிட்டு உள்ள எல்லாத்தையும் கொட்டிட்டோமா, காலி. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லைனில் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் எல்லா சாப்பாடுலேயும் மிக்ஸ் ஆயிடுச்சு.
போய் கோழிக்கு போட்டு வந்துடலாம். பாருங்க, அப்பா கிட்ட சும்மா கூட இருக்க மாட்டேங்கிற யாரும். நொக்கமார் நொக்கமார் நொக்கமார். பாருங்க, கொஞ்ச நேரம் கறி வாசனை ஆளுக்கு தூக்க ஆரம்பிச்சு மொத்தமா கூட்டமா வந்து நின்னாச்சு. பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்லை. கொஞ்ச நேரம் அவங்களால சரிய முடியல போல இருக்கு. பாருங்களேன், கொண்டு வந்துட்டாங்கன்னு எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. இங்க தனியா வைக்கணும், அங்க தனியா வைக்கணும், அப்பதான் எல்லாரும் சண்டை போடாம சாப்பிடுவாங்க. கொண்டு வந்தாச்சா, நான் கொட்டிட்டு வரேன். இங்க பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இங்க பாருங்க எப்படி சாப்பிட்றாங்க, பார்த்தீங்களா? உள்ள இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம் நம்ம. பாருங்க சாப்பிட்றாங்க. இப்போ இங்கேயும் கொஞ்சம் வச்சுட்டாங்க. அவங்க வந்து நான் நிற்கிறேன்னு சொல்லி பயந்துட்டு வரல. நான் அந்த பக்கம் போயிடுறேன். பாருங்களேன், நல்லா கூட்டமெல்லாம் நின்று சாப்பிட்றாங்க, பார்த்தீங்களா? இப்போ நாய்க்குட்டிங்களுக்கு தான் போய் சாப்பாடு போடணும். ரொம்ப சேட்டை என்கிட்ட. பாருங்களேன், இப்போ நான் கத்துவேன், அதுவும் கத்து. என்ன கத்தலன்னு தெரியலையே. பார்த்தீங்களா, கத்திடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது என்கிட்ட என்னன்னு தெரியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் என்கிட்ட. எப்போ வந்தாலும் என்னை துரத்திக்கிட்டே இருக்கும். இங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கத்துனா அது எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும் என் பின்னாடி வந்துக்கிட்டு. பார்த்தீங்களா? சரி, இப்போ நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு போட போகலாம். எவ்வளோ சாப்பிட்றாங்க, பசியோடு இருக்கிறாங்க பாவம். நம்மளால முடிஞ்ச வரையும் நம்மளோட சின்ன ஹெல்ப் இவங்களை அழகாக எப்பவும் இருக்கணும். ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. சரி, எல்லாருக்கும் பாய் பாய். அதுக்கு மட்டும் சூப்பராக கரண்டியில் ஊட்டி விட்டுட்டு இருக்கிற சாப்பாடு. எல்லாரும் இப்போ சின்ன பேபிஸ், அவங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது தமிழில் சொல்லலாம். சாப்பிட்டு மிச்சம் மீது அவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஓகே, கோழி கொஞ்சம் பொரிக்கும் உள்ள வைக்கலாம். கோழி புடிங்கோல் புடிங்கோல்.
சின்ன கோழி குஞ்சு எங்கள் அப்பாவை ஓட வைக்குது. நகபலி பிடிக்க முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே பிடிப்போம். ஹாயாக உட்காந்தாச்சு. அதுவும் தவுக்குல கொட்டி மாதிரி. ஓகே ஓகே. எல்லாருக்கும் அப்பா பாய் காட்டுறாரு. ஃபேஸை பாருங்களேன் போகிறோன்னு. அப்போ கூட தவுக்குல குட்டி மாதிரி தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் தான் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா. பை பாய் பை பாய். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் பை பாய்.